ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா, அதிரடியாக புதிய வேலைவாய்ப்பு 3 ஆண்டுகளாகவே பணியாணை வந்து பார்த்தீங்கன்னா குடுக்காம வந்து இருந்திருந்தாங்க. இந்த நிலையில அதிரடியாக இப்போ 2025ல் ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. ஓவராலாகவே தமிழகம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா 2299 வேகன்சியோட பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த மந்த் இறுதிக்குள்ளே நம்ம எதிர்பார்த்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு வந்து பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5வது கல்வித் தகுதி வந்து வைத்திருந்தாங்க. இப்போ புதிய நிறைய மாற்றங்கள்லாம் கொண்டு வருது. 10வது தகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அமைத்திருக்காங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைக்கு நிறைய விதமான நிபந்தனைகளும் பார்த்தீங்கன்னா, இந்த வேலையில வந்து இருக்கு. இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? எப்படி அப்ளை பண்ணணும்? ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணா இந்த வேலை வந்து கிடைக்கும்? அதே மாரி பார்த்தீங்கன்னா, கடைசி டேட் வந்து என்ன குடுத்துருக்காங்க? இதில யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து குடுக்க போறாங்க? எதன் அடிப்படையில அனைவருமே செலக்ட் பண்ண போறாங்க? செலக்ஷன் ப்ராசஸிங்லாம் எப்படி இருக்க போகுது? என்னென்ன டாக்குமெண்ட்டுகள்லாம் தேவைப்படுது? அதே மாரி இந்த கிராம உதவியாளர் வேலைகள் என்னென்ன நிபந்தனைகள்லாம் இருந்தது அப்படின்னா, கட்டாயம் இந்த வேலை வந்து கிடைக்க போகுது அப்படின்ற மாரி நெறைய சந்தேகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதே மாரி நெறைய விதத்தில சந்தேகங்களும் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இத பத்தியெல்லாம் அனைத்தையுமே பார்க்கலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதிரடியாக இந்த மந்த் இறுதிக்குள்ளே நம்ம எதிர்பார்த்திருந்த ரொம்ப நாட்களாவே 3 வருடம் கழித்து தான் இப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு அ நிரப்புவதற்காக ரிக்ரூட்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. ஓவராலாகவே 2299 வேகன்சியோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வெளியிட்டிருக்காங்க. அனைவருமே எதிர்பார்த்த மாரி ஒரு சூப்பரான வேலைவாய்ப்ப தான் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க இல்லையா? இந்த வேலைக்கு விருப்பமுடையவர்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளுடைய சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த கிராம உதவியாளர் வேலை வந்து எப்போ வந்து வரும் அப்படின்ற மாரி அனைவருமே வெயிட் பண்ணியிருந்தோம். இந்த நிலையில் தான் இப்போ அதிரடியாக தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக நோட்டீஸ் வந்து அப்டேட் வந்து குடுத்துட்டாங்க இல்லையா? ஓரளவுக்கு தமிழகம் முழுவதுமே 2299 வேகன்சி உதவியாளர் வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிராம உதவியாளர் வேலைக்கு இதுக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்கள் மட்டுமே வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதுமே அனௌன்ஸ்மெண்ட் வந்து குடுத்துட்டாங்க. நம்ம எதிர்பார்த்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலையை வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து குடுத்துட்டாங்க. ஆண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த வேலையில வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன முக்கிய நிபந்தனைகளாம் இந்த வேலைக்கு வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிபந்தனைகள பொறுத்தளவுக்கு நீங்க வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதாவது 10th வந்து நீங்க வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், டூ வீலர் வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாரி உங்களுடைய கிராமங்கள் சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுடைய பெயர்கள் அனைத்துமே கேட்பாங்க. இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டினிங்லாம் வந்து இருக்கும். இது மாரிலாம் முக்கிய நிபந்தனைகளாக வந்து வைத்திருக்காங்க. இந்த நிபந்தனையை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து வைத்திருந்தீங்க அப்படின்னா, கட்டாயம் இந்த வேலை உங்களுக்கு கன்ஃபார்மா இந்த வேலை வந்து கிடைச்சிடும். அதே மாரி இந்த வேலைக்கு கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தாலே, நீங்க வந்து 10வது தேர்ச்சி பெற்றிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு எக்ஸாம் வந்து இருக்குமா அப்படின்னா, எக்ஸாமை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு எக்ஸாம் கிடையாது. ஒன்லி நேர்முக தேர்வு மூலமாக தான் ரிக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான். இப்போ வந்து தேர்வு வந்து கிடையாது அப்படின்றத தமிழ்நாடு அரசு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா, சில மாற்றங்கள்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே 10th 12th அனி டிகிரி டிப்ளமோ எதுவும் படிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த வேலையில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கிடைக்க போகுது அப்படின்னா, முன்னுரிமை அப்படின்னா நீங்கள் முதல் பட்டதாரி, அதே மாதிரி அந்த ஹேண்டிகேப் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது அப்படின்ட்டு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அனைத்துமே சில தகுதிகள்லாம் வந்து மாற்றியிருக்காங்க. என்னென்ன ப்ராசஸிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது அப்படின்றத தொடர்ந்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த மந்த் இறுதிக்குள்ளே கொடுக்க போகிறாங்க. இதில் 2299 கிராம உதவியாளர் பணியிடங்கள் 10ஆம் வகுப்பு தகுதி போதும். அதே மாதிரி தேர்வு கிடையாது. எந்த ஒரு அடிப்படையில் நிரப்பப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் சுமார் 3 ஆண்டுகளாக கிராம உதவியாளர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளது. கிராம நிர்வாக விஏஓ கீழ் இயங்கும் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பதால் பணி சுமை அதிகரிக்கும் நிலை இருந்தது. இந்த நிலையில்
தமிழ்நாடு முழுவதும் காலியாக உள்ள 2299 கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப அதற்கான அரசாணை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. கூடுதலாக கிராம உதவியாளர் வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரிக்ரூட்மெண்ட் 2020 பணிக்கு ஒருவர் தேர்வு செய்ய திருத்தப்பட்ட ஒரு புதிய நெறிமுறைகள் வெளியிட்டுள்ளது. ஸோ இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு உதவிகளாக கிராம உதவியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். ஆனால் 3 ஆண்டுகளாக இப்பணியிடங்களுக்கு ஆள் சேர்ப்பு செய்யப்படவில்லை. இதனால் பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான இடங்கள் நிரப்பப்படாமல் இருந்தது. அதனை அடுத்து தற்போது தமிழ்நாடு அரசு 2099 கிராம உதவியாளர் பணியிடங்கள் டிஎன் வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரிக்ரூட்மெண்ட் வேகன்சி பார்த்தீங்கன்னா பணியிடங்கள் நிரப்பதற்கான அரசாணை இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதைத் தொடர்ந்து இப்பணியிடங்கள் நிரப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வருவாய் நிர்வாக ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். ஸோ அதன்படி இப்பணியிடங்கள் ஆட்களை தேர்வு செய்ய திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ கிராம உதவியாளர் பணிகள் விண்ணப்பிக்க என்னென்ன தகுதிகள் தேவை என்பது அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஓ அலுவலகத்தில் மேற்கொள்ளப்படும் பணியிடங்கள் உதவியாக இருக்க கிராம உதவியாளர் பணிகள் உருவாக்கப்பட்டது. வட்டாரத்து உட்பட்ட பல்வேறு கிராமங்கள் வரி செலுத்துதல், கணக்குகளை தரவுகளை சரிபார்த்தல், பாதுகாத்தல், பிறப்பு இறப்பு மற்றும் தரப்புகள் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாக பணியிடங்களிலிருந்து ஈடுபடுதல். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் பணிகளுக்கு விண்ணப்பிக்க 10ஆம் வகுப்பு தகுதி போதுமானது. ஸோ கட்டாயம் தமிழ் படித்ததை படித்து தேர்வு எழுதியிருக்க வேண்டும். அதே மாதிரி கிராம உதவியாளர் பதிவுக்கு தகுதியான தேர்வு செய்ய எழுத்து தேர்வு அது கிடையாது. திறனறிவு மற்றும் நேர்முக தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் தான் உங்களை தேர்வு செய்யப்படும் அப்படின்றத அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான எக்ஸாம் கிடையாது. ஏற்கனவே இருந்தாலும் எக்ஸாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி இதில் விண்ணப்பிக்கும் நபர்கள் இருந்து ஆட்கள் கல்வித் தகுதி, வண்டி ஓட்டுதல், எழுதி படிக்கும் திறன், அதே மாதிரி வாசிப்பிடம், நேர்காணல் ஆகியவற்றின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள். 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும். அதேமாதிரி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, 10ஆம் வகுப்பு மதிப்பெண், சைக்கிள், இருசக்கர வாகனம் ஓட்டுத்திறன், அதேமாதிரி அது மதிப்பெண் எதன் அடிப்படையில் வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10வது மதிப்பெண்ணுக்கு ஒரு 10 மதிப்பெண். அதேமாதிரி செயலுக்கு 2 வீலர் ஓட்ட தெரிஞ்சுங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 10 மார்க்கு. தமிழ் வாசிப்பு மற்றும் எழுத்துத்திறன் அதுக்கு ஒரு 30 மார்க்கு. ஸோ வாசிப்பிடம் சான்றிதழுக்கு பார்த்தீங்கன்னா வசிப்பிடம் சான்றிதழுக்கு நீங்கள் 35 மார்க்கு. ஸோ நேர்காணலுக்கு ஒரு 15 மார்க். ஓரளவுக்கு 100 மார்க்கின் அடிப்படையில் உங்களை நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அந்த தாலுக்காவில் நீங்கள் சமர்ப்பிக்கலாம் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. இல்லை அவரவர் பகுதியில் வேலை பார்க்க வேண்டும் என நினைப்பவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றத அவங்களே சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே வந்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலை தான் இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அவங்க அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. இன்னும் சில தனிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அனைவருக்குமே வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைப்பு தான். அனைவருமே அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.